இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கல்குளம் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டத்தில் குமாரபுரம் பேரூராட்சி. இது வந்து கன்னியாகுமரி போல வந்து மல்லிக்கரை வந்து பார்த்தாச்சுன்னா பாண்டியர், சேரர், வேணோட அரசர்கள் மற்றும் அவங்க ஆட்சி காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் திருவிதாங்கூர் ஆட்சிக்கு வந்து மல்லிக்கரை நாஞ்சில் நாட்டின் திருவிதாங்கூர் அரசின் கீழ் இருந்தது. இங்கு வந்து பார்த்தாச்சுன்னா இங்குள்ள மக்களுக்கு வந்து முக்கியமானது வந்து பார்த்தாச்சுன்னா இந்த சந்தை வந்து திகழ்ந்துட்டு இருந்தது. பார்த்தாச்சுன்னா இங்கே உள்ளூர் மக்கள் குமாரபுரம், முட்டைக்காடு, வேர்க்கிளம்பி, காஞ்சாங்காடு இப்படிப்பட்ட இந்த சந்தையை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் பயங்கரமாக இது மார்க்கெட்டுக்கு வந்து பொருட்களை வாங்கி வாணிபம் செய்துட்டு இருந்த இடம் தாக்கம். அப்போ இது வந்து 1956க்கு முன்னாடியே வந்து இந்த என்னென்னா 1956க்கு முன்னாடியே இந்த சந்தை வந்து பயங்கரமாக டெவலப் ஆகி இருந்தது. நிறைய மக்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் வந்து பயங்கர பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த இடம். இப்போ பார்த்தாச்சுன்னா ரொம்ப கேவலமாக கிடக்கிறது. இங்கே பார்த்தாச்சுன்னா இந்த சைடெல்லாம் பார்த்தாச்சுன்னா முன்னாடி கடைகள் இருந்தது. இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னா கடைகள் இருந்து இந்த கடைகள் எல்லாமே வந்து குமாரபுரம் பேரூராட்சியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்தப்புறம் இந்த கடையெல்லாம் இடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தாச்சுன்னா இந்த கடை டீ கடைகள் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து முடிவெட்டுற கடை, அப்புறம் பேக்கரி கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள் விட்டுன. அதனால் வந்து குமாரபுரம் பேரூராட்சிக்கு வந்து பயங்கர வருமானம் வந்துட்டு இருந்து. இப்போ இந்த கடையெல்லாம் இடித்து சும்மா ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபுல்லாக கட்டலை. இப்போ அந்த கடை இடிச்சிருக்கிற இடத்துலலாம் செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். அதில் வந்து ஒரு பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. பட் இந்த ஒரு குமாரபுரம் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சந்தை வந்து இந்த சந்தை தாக்கம். ஆனால் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது. இந்த மீன் விற்கிறவங்களுக்கு வந்து ஒரு போதுமான சாக்கடை வசதிகள் கிடையாது, அது ஒரு நீட்னஸ்ஸு கிடையாது. சில சமயம்லாம் சாக்கடைலாம் அப்படியே இருக்கும். ஒரு பாத்ரூம் வசதி, ஏன்னா பாத்ரூம் இருக்குது, இந்த பாத்ரூம் வசதி உள்ளே போயாச்சுன்னா தண்ணி கிடையாது. ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை வந்து ஆனால் பார்த்தாச்சுன்னா இந்த 3.5 லட்சத்துக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இந்த தூண் கட்டியிருக்கிறாங்க இந்த காங்கிரஸ் ஆட்சியில். அதுவும் ஒரு வாட்டி இடித்தாங்க, திருப்பி இதை 2வது வாட்டி கட்டினாங்க. பட் இந்த காம்பவுண்டு இந்த ஆர்ச்சி கட்டினதுக்கு பதிலாக இங்கே வந்து இந்த காம்பவுண்டுக்கு உள்ள, அதாவது வந்து இந்த சந்தைக்குள்ளே பார்த்தாச்சுன்னா ஒரு நல்ல விஷயங்கள் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயமும் கிடையாது. என்ன பாருங்கள், தண்ணியும் இன்னும் கொட்டிகிட்டு இருக்குது. போதுமான சாக்கடை வசதிகள் கிடையாது. மீன் பண்ணியாச்சுன்னா இப்படியே தான் இருக்கும். இங்கே எல்லாம் கோழி வேஸ்ட் போடுறது, பாரு இதில் ஒரு கிணறு கிடக்கு. இந்த கிணறுல வந்து பார்த்தாச்சுன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும். வேஸ்ட்டுகள்லாம் போட்டு நாசம் ஆகியிருக்கு. இந்த கிணத்துல இப்போ தண்ணி ஒன்றும் இல்லை, அப்படிதானா? இதுதான் வந்து இங்கே பாருங்க, எல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்கும். குமாரபுரத்தில் வந்து முக்கியமாக திகழ்கிறது இந்த ஒரு மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணியாச்சுன்னா நல்லா இருக்கும். இங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னா அங்கங்கேயே போய் காய்கறிகள் வாங்குறது, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் வெளியூருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் போதுமான கழிப்படை வசதிகள் கிடையாதுங்க பாருங்கள், அவ்வளோ கேவலமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். சாயங்காலம் ஆகியாச்சுன்னா வந்து இதில் வந்து குடிகாரர்களின் கூடாரமாக இருக்கிறது. எனவே இதை அரசாங்கம் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ணணும், கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். இந்த மார்க்கெட்டை வந்து இப்படியே விட்டாச்சுன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குமாரபுரம் பஞ்சாயத்திற்கு இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு மார்க்கெட்டு மட்டும் பெரிய மார்க்கெட்டு. இதை வந்து சரியாக சுத்தமாக சுகாதாரமாக இதில் எல்லாம் கடைகள் எல்லாமே வந்து கட்டி இதை வந்து நல்லா டெவலப் ஆகி மீனவர்களுக்கு அதற்கு அந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஷெட் எல்லாமே பண்ணி கொடுத்து இதில் வந்து கழிவு நீர்கள் எல்லாம் கரெக்டான இடத்துல வந்து போகிறது மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நடுவில் இருக்கிற கிணறை வந்து சுத்தப்படுத்தி அதுக்கு வந்து கரெக்டாக இந்த பாதுகாப்பு இதெல்லாம் வச்சு கழிப்பறைகளை சுத்தப்படுத்தி போதுமான அளவு தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த சந்தையை வந்து புதுப்பொலிவாக ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நிறைய நாள் ஆச்சு இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வர்றவங்க எல்லாமே பிரசிடெண்ட்டாக வர்றாங்க, எடுக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டு 1950க்கு மேலே முன்னாடியிலே இருந்து கல்வெட்டுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிக பழமையான ஒரு மார்க்கெட்டு தாக்கம். இந்த மார்க்கெட்டை வந்து கண்டிப்பாக இதை டெவலப் பண்ணணும். இங்கே இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி, இதுக்கு இந்த எம்எல்ஏக்களும் சரி, முன்னாடி இருக்கிற இந்த எம்எல்ஏக்களும் சரி, அதே போல் ஒரு பஞ்சாயத்து தலைவராக பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, இதை வந்து யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா தானே விட்டு. ஆனால் இதை வந்து சும்மா இப்படியே விட்டுவிட முடியாது. ஏன்னா என்ன பாருங்கள், இந்த காம்பவுண்ட் எல்லாமே வந்து இப்போ கட்டினது கடைகளெல்லாம் இடித்து அப்படியே அலங்கோலமாக இருக்குது. இது சாயங்காலம் ஆயாச்சுன்னா வந்து இதில் வந்து போதை பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து நிறைய நிற்கிறது. அதனால் தயவு செய்து இனி உள்ள அரசாங்கம் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து கரெக்டாக இதை சரி பண்ணி தரணும். பொதுமக்களுக்கு வந்து இதை வந்து கரெக்டாக நீங்கள் செயல்படுத்தும் போது இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னாச்சுன்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதே போல் அரசுக்கு பஞ்சாயத்திற்கு வந்து கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும். ஏன்னா 4 பக்கமும் காம்பவுண்டுக்கு கட்டி இதில் வந்து நிறைய பேர் வந்து சுரண்டி எடுத்திருப்பாங்க அந்த ஆக்கிரமித்த இடத்தையெல்லாம் வந்து நல்ல 4 பக்கமும் காம்பவுண்டு எல்லாம் கட்டி, அதே போல் வந்து மீனவர்களுக்காக தனியாக வந்து கூடாரங்கள் எல்லாம் அமைத்து ஷெட்டெல்லாம் போட்டு காய்கறி வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து பழ வகைகள் விற்கிறதுக்கு, இதை மாதிரி எல்லா வியாபாரங்கள் இங்கே பண்ணுறது அளவுக்கு வந்து இந்த சந்தையை வந்து செயல்படுத்தணும். இது வந்து நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னே ஆதி காலத்திலேயே இந்த சந்தை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சந்தையை இனி மூடுவிழா நடத்தக்கூடாது. தயவு செய்து இனி இப்போ இருக்கிற அரசாங்கம் இதை கையில் எடுத்து இதுக்கு தகுந்த தீர்வை தருவீர்கள் என்று கேட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.